Hey guys, welcome back. எல்லாருக்கும் ஹாப்பி வீக்கெண்டில் வீட்லேயே சேஃபாக இருங்க. வீடு தான் வந்து இப்போதைக்கு நம்மளுக்கு ஒரு சேஃப்டி பாயிண்ட்டாக இருக்குது. அண்ட் OnePlus இந்த மாதம் 10ஆம் தேதி ஒரு லான்ச் ஈவெண்ட் கண்டக்ட் பண்ண இருக்காங்க. இந்த லான்ச் ஈவெண்ட்டில் பார்த்தோன்னா 2 ப்ராடக்ட் இவங்க லான்ச் பண்ணுறாங்க. அதில் நம்மளோட ஃபேவரட் ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தோன்னா ஸ்மார்ட் ஃபோன் மட்டும் இல்லாமல் டிவியும் வந்து சேர்த்து லான்ச் பண்ணுற மாதிரி இருக்காங்க. இந்த டிவி பற்றி வந்து லான்ச் ஆனதுக்கப்புறமா டீட்டெயிலாக நம்ம சேனலில் ஒரு வீடியோ கவர் பண்ணலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்தோம் அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நாட் சீரிஸில் 2வது ஸ்மார்ட் ஃபோனாக நாட் CE 5G அப்படின்னு லான்ச் பண்ணிருக்காங்க. CEனா என்னடா அப்படின்னு சில பேர் டவுட் இருக்கும். OnePlusலேருந்து கோர் எடிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோர் எடிஷன் ஸ்மார்ட் ஃபோனில் அப்படின்னா பெருசாக இருக்க போதுன்னு நிறைய பேர் டவுட் இருக்கும். இந்த ஸ்மார்ட் ஃபோன் எந்த ஸ்பெசிஃபிகேஷனில் வருது, என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க, முக்கியமான விஷயமே வந்து எந்த ப்ரைஸ் டேக்கில் இவங்க லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நாட் CE வந்து ரீசெண்டாக கீக் பெஞ்ச்லேயே வந்து லிஸ்டிங்காக இருக்குது. கீக் பெஞ்ச் ரிப்போர்ட் படி பார்த்தோன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 12GB ரேம் வேரியண்ட்டோட வருது. மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் 12GB ரேமோட OnePlusோட செகண்ட் ஸ்மார்ட் ஃபோன் இது. ஏற்கனவே வந்து நாடி வந்து 12GB தான் கொண்டு வந்திருந்தாங்க. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் 12GB ரேம் கொடுக்கறது நல்ல விஷயமா தான் இருக்குது. பட் ஆக்சிஜன் வாய்ஸ் ஏற்கனவே வந்து நல்ல ஃப்ளூயிடாக இருக்கும். அதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த 12GB ரேம் எந்த அளவுக்கு இருக்கும்னு நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த 12GB வேரியண்ட்டுக்கு வந்து 256GB ஸ்டோரேஜோட கொடுக்குறாங்க. இன்னொரு வேரியண்ட் நம்ம பார்த்தோன்னா 8GB ரேம் அண்ட் 128GB ஸ்டோரேஜோட வருது. மொத்தமாக வந்து 2 வேரியண்ட்டோட லான்ச் பண்ணுறாங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஸ்லாட் இருக்கான்னு பார்த்தோன்னா OnePlus நம்ம காலகாலமாக பார்த்துட்டு இருக்கிறது தான். நாடிக்கே வந்து எக்ஸ்பேண்டபிள் ஸ்டோரேஜ் கிடையாது. ஸோ SD கார்டு வந்து நம்மளால் போட முடியாது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கும் வந்து சிமிலராக தான் இருக்கும். மற்றபடி அந்த டிசைனுக்கு வந்துன்னா OnePlus அவங்களோட ட்விட்டர் ஹேண்டல்லே வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஃப்ரண்ட் லுக், பேக் லுக், மொத்தமாக அந்த ஃபர்ஸ்ட் லுக்கே வந்து நம்மளுக்கு ரிவீல் பண்ணி கொடுத்துருக்காங்க. பேக் சைட் டிசைன் பார்க்கும்போது நாடுக்கு சிமிலராக தான் இருக்குது. பட் நாடில் வந்து பின்னாடி 4 கேமரா இருந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பின்னாடி வந்து ஒரு 3 கேமராவோட வருது. ஃப்ரண்ட்டில் அந்த பஞ்சுவல் டிஸ்பிளேவோட தான் வருது. பட் எப்பவும் பார்க்குற மாதிரி அந்த லெஃப்ட் சைட் கார்னர் பஞ்சுவல் டிஸ்பிளேல தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனை வந்து கொண்டு வராங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து கிளாஸ் பாடி டிசைனோட தான் வரப்போகிறதா லீக்ஸ் வந்திருக்கு. அண்ட் சைடு ஃப்ரேம்னு பார்த்தோன்னா பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா நாட்லேயே வந்து பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் கொடுத்துருந்தாங்க. அண்ட் டிஸ்பிளேன்னு வந்தோன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஃப்ரண்ட்டில் வந்து 6.43 இன்ச் கொண்ட ஒரு AMOLED டிஸ்பிளே ஃபுல் ஹை டெஃபினிஷன் ரெசல்யூஷனோட வருது. பட் முக்கியமான விஷயமே வந்து 90 ஹெர்ட்ஸ்க்கான ஒரு ஹை ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. நாட்லேயே வந்து அந்த 90 ஹெர்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சூப்பராக இருந்தது. ஏன்னா 765G வந்து 90 ஹெர்ட்ஸ் வந்து அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணால் எந்த ஒரு ஹிக்கப்ஸுமே இருக்காது. ஸோ பட்ஜெட்டில் லான்ச் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து ரெஃப்ரெஷ் ரேட்லேயே எந்த ஒரு காம்ப்ரமைஸ் இல்லை. 90 ஹெர்ட்ஸ்க்கான ஒரு ஹை ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. AMOLED டிஸ்பிளேவும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம அப்படியே ப்ராசர்னு வந்தோன்னா கீக் பெஞ்ச்லேயே வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரீசெண்டாக ஸ்பாட்டாக இருக்குது. கீக் பெஞ்ச் ரிப்போர்ட் படி பார்த்தோன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஸ்னாப்ட்ராகன் 750G பவர் பண்ணியிருக்காங்க. 750G வந்து ஒரு டீசெண்டான ப்ராசர். நார்மல் யூசேஜாக இருந்தாலும் சரி, ஒரு கேஷுவலான கேமிங் கண்டிப்பாக ஹேண்டில் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஹை ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட இந்த 90 ஹெர்ட்ஸும் வந்து கண்டிப்பாக ஹேண்டில் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேயே வந்து நம்ம அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 750G கொடுக்கறது நல்ல விஷயமா தான் இருக்குது. இந்த செக்மெண்ட்டில் வந்து நம்ம நிறைய 750G ஸ்மார்ட் ஃபோன் இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்துருக்கோம். அதுவும் வந்து ஓரளவுக்கு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அடுத்து நம்ம அப்படியே கேமரா டிபார்ட்மெண்ட்குள்ளே போனோம்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு OnePlus ஸ்மார்ட் ஃபோன் வித் 64MP கேமராவோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் கொண்டு வராங்க. 64MP கேமரான்னு சொல்கிற எல்லாமே ஓகே. என்ன சென்சார்னு சில பேருக்கு டவுட் இருக்கும். இதில் வந்து GW3 சென்சார் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. சோனியோட IMX 682, 686 எல்லாமே வந்து 64 மெகாபிக்சல் சென்சார் தான். பட் OnePlus 9Rல கூட அந்த சென்சார் யூஸ் பண்ணல. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் சோனி சென்சார் யூஸ் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ சாம்சங்கோட GW3 சென்சார் வந்து மேக்ஸிமம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் IQ3லேயும் வந்து இதே GW3 சென்சார் தான் யூஸ் பண்ணுறாங்க. GW3 வந்து ஒரு நல்ல கேப்பபிளான சென்சார் தான். பட் அதோட பொட்டன்ஷியல் இவங்க எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறாங்க நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் 750Gயில் ISP நல்லாயிருக்கும். இந்த ISP ப்ளஸ் ஒரு கேப்பபிளான சென்சாரோட ஃபுல் பொட்டன்ஷியல் இவங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்னா கேமரா கேம் நல்லா அப் பண்ணலாம். பட் OnePlusோட கேமரா ஆப்டிமைசேஷன் பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சது தான். பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை. நம்ம வந்து F62, A52 அளவுக்கு வந்து கேமரா பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அட்லீஸ்ட் மீட் அண்ட் அளவுக்கு வந்து அந்த மெயின் கேமரா பெர்ஃபார்ம் பண்ணாலே வந்து சூப்பராக இருக்கும். மற்ற 2 சென்சார்னு பார்த்தோன்னா 8MP அல்ட்ரா வைட் கேமரா அண்ட் 2MP மேக்ரோ வந்து நம்ம இதில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃப்ரண்ட் கேமரான்னு வரும்போது அந்த கார்னர் பஞ்சுவல் டிஸ்பிளேவில் வந்து 16 மெகாபிக்சலுக்கான கேமரா யூஸ் பண்ணுறாங்க. OnePlusோட சொந்த சொத்து அந்த காலகாலமாக அதே 16MP சென்சார் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் குடவுனில் நிறைய பதிவு வச்சிருக்காங்க போல். அடுத்தடுத்த ஜென்ரேஷன்லேயே வந்து இதே சென்சார் தான் யூஸ் பண்ணுவாங்க போல். பட் இதில் யார் தப்பிச்சதுன்னு பார்த்தோன்னா நாடு மட்டும் தான் தப்பிச்சது. அந்த 32 மெகாபிக்சல் சென்சார் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நாடில் வந்து ஃப்ரண்ட்டில் 4K ரெக்கார்டிங்கில் சப்போர்ட்லாம் இருந்தது. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஃப்ரண்ட் 4K எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கொஞ்சம் டூ மச்சாக தான் இருக்கும். ஏன்னா OnePlus 9 ஸ்மார்ட் ஃபோன்லேயே வந்து ஃப்ரண்ட்டில் 4K சப்போர்ட் இல்லை. ஏன்னா இதே சென்சார் தான் வந்து அதுலேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க.
அடுத்த ஒரு முக்கியமான விஷயமே வந்து பேட்டரி செக்மெண்ட் தான். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நம்மளுக்கு கிடைச்சிருக்க லீக்ஸ் படி பார்த்தோன்னா 4500 mAh ஒரு பேட்டரி யூஸ் பண்ண போகிறதா தெரியுது. அதை சூப்பராக சார்ஜ் பண்ணோம் அப்படின்றதுக்காக சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜரான ஒரு 30 வாட்க்கான சார்ஜரை வந்து இவங்க ப்ரொவைட் பண்ண போகிறதா தெரியுது. OnePlus Nordல பார்த்து சிமிலரான சார்ஜிங் டெக் தான் வந்து இங்கேயும் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் இதில் ரிமூவ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா அலர்ட் ஸ்லைடர் வந்து இதில் தூக்கிட்டாங்க. பட்ஜெட்டில் லான்ச் பண்ணுறதுனால அதெல்லாம் எதுக்கு கொடுக்கணும், ப்ரீமியம் சீரீஸில் மட்டும் அதை கொடுக்கலான்னு வச்சுருக்காங்க போல். பட் அலர்ட் ஸ்லைடர் போனது ஒரு விதத்தில் வருத்தமாக இருந்தாலும் பட் இன்னொரு முக்கியமான ஃபீச்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா ஹெட்ஃபோன் ஜாக் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. OnePlus Nordலையும் இல்லை, அவங்களோட ஃப்ளாக்ஷிப் சீரிஸில் எதுலேயுமே இல்லை. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்கிறது கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்குது. பயோமெட்ரிக்ஸ் பற்றி நீ சொல்லவே இல்லையேன்னு கேட்டிங்கன்னா இதுலேயே வந்து ஃபேஸ் அன்லாக் சப்போர்ட் இருக்குது. ஃபேஸ் அன்லாக் சப்போர்ட்லாம் ஒரு ஃபீச்சராடா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஃபேஸ் அன்லாக் சப்போர்ட் மட்டும் இல்லாமல் ஆப்டிக்கல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் வந்து இதில் தராங்க. யூஸ்வலாகவே வந்து OnePlusோட ஆப்டிக்கல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் நல்லா ஃபாஸ்ட் அண்ட் ரெஸ்பான்சிவாகவே இருந்திருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஜூன் 10 லான்ச் பண்ணுறாங்க. 11th வந்து ப்ரீ ஆர்டர் ஸ்டார்ட் ஆகுது. ப்ரீ ஆர்டர் பண்ணுறவங்க வந்து ஸ்பெஷல் கிஃப்ட் எல்லாம் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. போன வாட்டியே வந்து நாடுக்கு நிறைய கிஃப்ட்லாம் கொடுத்துருந்தாங்க. அப்படி என்ன பெரிய கிஃப்ட்லாம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் லான்ச் ஈவெண்ட்டில் நம்மளுக்கு தெரிய வரும். ப்ரைஸிங் நம்ம பார்த்தோன்னா பேஸ் வேரியண்ட் அந்த 6+128 இல்லை 8+128 ஏதாச்சும் ஒரு வேரியண்ட் வரும். அந்த பேஸ் வேரியண்ட் வந்து 22,000 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 12GB ரேம் ஆப்ஷன் இன்னொன்று வருது, அது வந்து 26-27,000 இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 22,000 லான்ச் பண்ணாலே வந்து இந்த செக்மெண்ட்டில் ஒரு மோஸ்ட் பேலன்ஸ்டு ஸ்மார்ட் ஃபோனாக இருக்க போது. ஏன்னா நம்மளுக்கு வந்து AMOLED டிஸ்பிளே இருக்குது, ஒரு ஹை ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது, ஒரு நல்ல பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. முக்கியமான விஷயமே வந்து ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. ஹெட்ஃபோன் ஜாக்கை வந்து ஸ்கிப் பண்ணல. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்க மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். பட் இதே செக்மெண்ட்டில் நம்ம பார்த்தோன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 3000 ரூபா போட்டோம் அப்படின்னா IQலேருந்து IQ3 இருக்குது. அது ஒரு லெஜெண்டரி ஸ்மார்ட் ஃபோன், Snapdragon 865 பவர் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது. இப்போ கரண்ட்டாக இந்த 20,000 25,000 செக்மெண்ட்டில் பார்த்தோன்னா ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ரொம்ப ஃப்ளட்டாகி தான் இருக்குது. நம்ம யூசேஜ்க்கு எந்த ஸ்மார்ட் ஃபோன் ஃபில் பண்ணுதுன்னு பார்த்துட்டு நம்ம ரிக்வயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு ஸ்மார்ட் ஃபோன் சூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுவே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். பை.